தூக்குங்கப்பா, தூக்கு தம்பி. வால்பாறைக்கு சுற்றுலா வந்து பரிதாபமாக உயிரை பறிகொடுத்த மாணவர். சுற்றுலாக்காக வந்த 6 மாணவர்களில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. சுற்றுலா வரும் பயணிகளின் உயிர்களை காப்பாற்ற வேகத்தடை அமைக்க கோரிக்கை விட்ட உள்ளூர் வாசிகள். கோவை மாவட்டம் வால்பாறை பகுதிக்கு கோவையிலிருந்து ஒரு தனியார் கல்லூரியில படிக்கக்கூடிய 6 மாணவர்கள் 3 இருசக்கர வாகனத்துல வால்பாறையை சுத்தி பாக்குறதுக்கு வந்திருக்காங்க. அப்போ வால்பாறைக்கு வந்து சோலையூர் அணையை சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது ஸ்டான்மோர் எஸ்டேட் வளைவுல அந்த பைக்கை திருப்பும் போது ஸ்டான்மோர் எஸ்டேட்டுக்கு சொந்தமான ஆம்புலன்ஸை ராபின்ராஜ் அப்படின்றவரை ஓட்டியிருக்காங்க. அவர் உடல்நலம் குன்றிய ஒருத்தரை சிகிச்சைக்காக வால்பாறைக்கு அழைச்சிட்டு போகும்போது இந்த ஆம்புலன்ஸும் இருசக்கர வாகனமும் மோதி கொண்டதுல கோர விபத்து ஏற்பட்டிருக்கு. இதுல பலத்த காயமடைந்த கல்லூரி மாணவனான 20 வயதாக கூடிய ஸ்ரீகாந்த் உயிருக்கு போராடின நிலையில அவரை வால்பாறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. ஆனா அவரை கொண்டு போற வழியிலேயே பரிதாபமா உயிரிழந்துட்டாங்களாம். இந்த விபத்துல படுகாயம் அடைஞ்ச மற்றொரு மாணவரான ரோஷனை வால்பாறை அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிச்சிருக்காங்க. அது தொடர்ந்து இறந்த ஸ்ரீகாந்தோடைய உடல் வால்பாறை மருத்துவமனையில உடற்கூறாய்வுக்காக வைக்கப்பட்டிருக்காமா. இந்த விபத்து தொடர்பா வால்பாறை காவல் ஆய்வாளர் சம்பவ இடத்துக்கு வந்து பார்வையிட்டு வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை மேற்கொண்டு வராங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் தொடர்பா உள்ளூர் வாசிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வால்பாறை இயற்கை எழில் கொஞ்சம் பகுதி. இந்த இடத்துல ஏராளமான பயணிகள் வராங்க. அந்த சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்துற விதமா ஒரு வேகத்தடை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு.